கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீண்டும் 4வது நாள் கூட்டத்துல வந்திருக்கிறோம். 4வது ஒரு வேத பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். 2 ஜப விண்ணப்பங்களை உங்களுக்கு நான் கொடுத்துட்டு நான் இந்த நாளினுடைய செய்திக்குள்ள போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். ஒன்று, தேவன் இந்த கூட்டத்தை நடத்துகிற விதத்தை பாருங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் நமக்கு இசை விருந்து கொடுக்கப்படுகின்றது. ஏதோ அவர்கள் பாடல, தேவன் ஒட்டுமொத்த நம்மளுடைய திருச்சபைக்கே பாடல் எப்படி இருக்க வேண்டும் என்று மும்பை மெட்ரோ நமக்கு முன்னுதாரணமாக இருக்குது. தொடர்ந்து நாம் எல்லோரும் என்ன செய்யணும்னு சொன்னா, அத்தகைய பாடலை நாம் எல்லோரும் என்ன செய்யணும்னு சொன்னா பின்பற்றணும். அதற்காக விசேஷமாக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் அவிதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஏன்னா ஊர் உலகத்துல இசை தாறுமாறா போயிட்டு இருக்கும் பொழுது நேர்த்தியா அறிந்தும் அறியாமலும் ரொம்ப அழகா நேர்த்தியான பாடல்கள் எல்லாம் பாடப்பட்டு கொண்டு வருகிறது. அதற்காக ஸ்தோத்திரம். 2வது, இன்று காலை முதல் இங்க எங்களுடைய இடத்துல நெட் ஃபெசிலிட்டி சரியில்லை. நீங்க அறிந்திருப்பீங்க, புயல் அதிகமா என்ன செய்யுதுன்னு சொன்னா புயலுடைய தாக்கம் இங்க இருக்கிறத உங்களால பார்க்க முடிகிறது. சோ நெட் சரியா இல்லை. இந்த அடுத்த 50 நிமிடங்கள் எந்த வகையிலையும் பிரச்சனை வரக்கூடாது என்று நீங்கள் விசேஷமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆயத்தம் பண்ணப்பட்ட செய்தி உங்களுக்கு சேரணும். எல்லோருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கணும். அதற்காக நாம் விசேஷமாக ஒரு ஜெபத்தை நான் ஏறெடுத்து இந்த நாளுடைய செய்திக்குள்ள போகலாம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, இந்த கூட்டங்களுக்காக விசேஷமாக நன்றி சொல்றோம்ப்பா. இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தியவர் நீர். ஏதோ பரம நோக்கத்தோடு கூட நீர் தாமே செயல்பட்டு கொண்டு வருகிறீர் தாப்பனே. நாங்கள் இந்த 4வது நாள் கூட்டத்திலே வந்திருக்கிறோம் தாப்பனே. உங்களுடைய நோக்கம் முழுவதுமாய் நிறைவேறட்டும் தாப்பனே. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காக வைத்திருக்கிற கருத்துக்களை, சத்தியங்களை நாங்கள் தெளிவாய் உள்வாங்கிக் கொள்ள உதவி செய்திடலாம் தாப்பனே. இதற்கு தடை எது கூட ஒரு விஷயம் வராதபடி ஆண்டவரே காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். டெக்னாலஜி எல்லாவற்றையும் நீர்தாமே கையாண்டு கர்த்தர் நீர்தாமே சத்தியங்களுக்கு அது உதவியாய் மாறட்டும் தாப்பனே. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையோடு சத்தியம் போய் சேரட்டும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்ம பாபிலோன் விழுகை, பாபிலோனுடைய காரியம் எப்படி மிருகத்தின் சொரூபத்துல போய் முடிகிறது என்று சொல்லி நாம் படித்துக் கொண்டே வருகிறோம். ஒரு ஆன்மீக யுத்தத்தை ஒன்று பாபிலோன் செய்து கொண்டே இருக்கிறது. ஆனா அது யுத்தம் மாதிரியே நமக்கு அது தெரியல. அந்த பாபிலோன் அற்புதங்களை கையாளுகிறது என்று சொல்லி நாம் என்ன செஞ்சோம்னு சொன்னா, முதல் நாள் கூட்டத்துல நாம் படித்துக் கொண்டோம். அற்புதங்களை கையாண்டு அது மோசம் போகுகிறது என்று புரிந்து கொண்டோம். அந்த அற்புதங்களோடு கூட இசையை தவறாக பயன்படுத்துகிறது என்பதையும் பயன்படுத்தி கொண்டோம், பார்த்தோம். 3வது, அது எப்படி கையில பொருளாதாரத்தை எடுக்கிறது என்பதையும் நாம் நேற்று நம்ம என்ன செஞ்சோம்னு சொன்னா பார்த்தோம். இப்படி பல கோணத்துல ஏதோ ஆக்டோபஸ் இருக்கக்கூடிய இந்த பல கரங்கள் இருக்கும் பாத்தீங்களா, அத மாதிரி மீதமான பிள்ளைகளை அப்படியே சூழ்ந்து வருகிறத நீங்கள் பார்க்க வேண்டும். ஒரு பக்கம் அற்புதம், இன்னொரு பக்கம் இசை, மற்றொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த பொருளாதாரம், இதெல்லாம் கையில எடுத்து அது தன் காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறது. இன்றும் கூட நாம் அதை தொடர்ந்து தேவன் என்ன செய்ய போகிறார் அப்படின்ற ஒரு கருத்தை நாம் சிந்திக்க போகிறோம். பைபிள்ல ஒரு வசனம் இருக்குங்க. இந்த வசனம் ரொம்ப அழகான வசனம், ரொம்ப ரேரான வசனம் கூட. அங்கதான் வார்த்தை பொய்யான அற்புதம் என்கிற வார்த்தை வருகிறது. முறை பல தளங்களில் அதை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்துக்கு 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா, இங்க ஒரு அழகான வசனம் வார்த்தை இருக்கிறது பாருங்க, பொய்யான அற்புதம். சரிங்களா? 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் வசனம் 9, 10. இது எப்ப நடக்குதுன்னு பாருங்க. அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும். நீங்க கவனிச்சீங்களா அந்த வார்த்தை? பொய்யான அற்புதங்களோடும். அப்ப அக்கிரமக்காரனுடைய அந்த வருகை இருக்குது, அது எப்படி இருக்குமா? அக்கிரமக்காரன் வருவதற்கு முன்பாக அங்க சகல வல்லமையோடும் அடையாளத்தோடும் பொய்யான அற்புதங்கள் நிகழ்த்தப்படும். அப்ப பாவ மனுஷன், கேட்டின் மகன், அந்தி கிறிஸ்து, சின்ன கொம்பு, முதலாம் மிருகம், பாபிலோன், இப்படி வகை வகையா பைபிள் ஒரு கூட்டத்தை சொல்லுகிறதே,
அந்த கூட்டம் மீண்டும் ஆட்சியை, உலக வல்லரசை அதை ஆளுகை செய்வதற்கு முன்பாக எப்படிப்பட்ட அற்புதம் இருக்குமா? பைபிள் சொல்லுது, சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் எப்படிப்பட்ட அற்புதம் நிகழ்த்துமா? பாபிலோன் அந்தி கிறிஸ்து பொய்யான அற்புதங்கள் என்ன செய்யும் சொன்னா நிகழ்த்தும். ரொம்ப ரேரான வசனம். பொய்யான அற்புதங்கள்ன்ற வார்த்தை இங்கதான் வர்றத பார்க்க முடியாது. சரிங்களா? ஆக பொய்யான அற்புதங்கள் எல்லாம் நடக்கும் பொழுது தேவன் என்ன செய்வார்? ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது. என்னன்னா, அஸ்திபாரங்கள் எல்லாம் நிர்மூலமாகிறது, நீதிமான் என்ன செய்வான்? தாவீது அவருடைய ஜெபம், அவர் என்ன சொல்றாரு? அஸ்திபாரங்கள் எல்லாம் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான் அப்படின்ற ஒரு ஜெபத்தை ஒரு சங்கீதத்துல என்ன செய்யறாருன்னா அவர் பாடுவதை நாம் கேட்டிருக்கிறோம். நீதிமான் என்ன செய்வான்? இப்படிப்பட்ட பொய்யான அற்புதங்கள், அடையாளங்கள், சகலவிதமான வல்லமையோடு நடைபெறும் பொழுது நீதிமான் என்ன செய்வான்? இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீதிமான் அற்புதம் செய்ய மாட்டானா? தேவன் அப்படியேதான் இருப்பாரா? இப்ப அந்த கேள்விக்கான பதில தான் நாம் என்ன செய்ய போறோம்னு சொன்னா சிந்திக்க போறோம். தேவன் எப்பொழுது அற்புதம் செய்ய போகிறார்? தேவன் எதற்கு அற்புதம் செய்ய போகிறார்? அந்த அற்புதங்களுக்கு பின்பாக உள்ள நோக்கம் தான் என்ன? இந்த விஷயம் தாங்க. ஒவ்வொரு அற்புதத்திற்கும் பின்பாக உள்ள நோக்கம் என்ன? முதலாவது கருத்து நாம் சிந்திப்போம். இரண்டாவது, அந்த அற்புதம் எந்த டைம்ல வரணும் அப்படின்ற ஒரு கருத்தை எடுத்து சிந்திக்க போறோம். வாங்க பிரசங்கி 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. பிரசங்கி 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எக்லீசியாஸ்டஸ் சாப்டர் 3. பிரசங்கி 3 வசனம் 1 நான் வாசிக்கிறேன். ரொம்ப அழகான வசனம். பிரசங்கி 3 வசனம் 1, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. கவனிச்சிங்களா? வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பூமியில நடக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் டைம்ல என்ன செய்யும் சொன்னா நடக்கும். அப்ப எல்லாத்துக்குமே டைம் இருக்கும் சொன்னா அற்புதங்களுக்கும் டைம் இருக்கிறதா? ஒரு விஷயம் புரியுதா? பொய்யான அற்புதங்கள் அது ஒரு காலத்துல வருமானால் மெய்யான அற்புதம் ஒன்று வந்தாக வேண்டுமே. அந்த மெய்யான அற்புதம் எப்ப வரப்போகுது? இல்ல, அதற்கு ஒரு காலம் இருக்கிறது என்பதை இங்க பிரசங்கி 3:1 சொல்கிறது. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறப்புக்கும் இறப்புக்கும் உலகத்தின் எல்லா நிகழ்ச்சிக்கும் ஒரு டைம் இருக்குமானால் எல்லா நிகழ்ச்சியோட கிளைமேக்ஸான நிகழ்ச்சி இங்க அற்புதங்களை செய்கிற நிகழ்ச்சி தானே. அந்த நிகழ்ச்சிக்கான டைம் எப்ப? புரியுதா உங்களுக்கு? ஓகே, அப்ப காலம் எப்ப மெய்யான அற்புதங்கள் எப்ப வெளிப்பட போகிறது? இரண்டாவது, அந்த அற்புதங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்கணுமே. அந்த நோக்கம் இருக்குதா? பாருங்களேன், 2 வசனம் பாருங்களேன். அப்ப ஒவ்வொரு அற்புதத்திற்கும் ஒரு டைம் இருக்குது என்பதை பிரசங்கி 3:1 நம்ம புரிந்து கொள்கிறோம். ஒவ்வொரு அற்புதங்களுடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பொதுவான கிறிஸ்தவ சபைகள் இந்த நோக்கத்தை தவற விடுறத பார்க்கலாம். ஏதோ அற்புதம் மேன்மைப்படுத்தப்பட்டு போகிறது. மார்க் 16ஆம் அதிகாரத்துக்கு வேகமாங்க. மார்க் 16ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, மார்க் 16 இங்க இந்த அற்புதங்களுடைய நோக்கத்தை கவனிங்களேன். மார்க் 16:20, அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள், கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே எதை உறுதிப்படுத்தினார்களாம்? பாக்குறீங்களா நீங்க? அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே எதை உறுதிப்படுத்தினாங்களாம்? பைபிள் சொல்லுது, வசனத்தை உறுதிப்படுத்தினார்கள். வசனத்தை பாத்தீங்கன்னு சொன்னா உறுதிப்படுத்துறாங்க. அப்ப அடையாளங்கள், அற்புதங்கள் எதற்கு அப்படின்னு சொன்னா அது வசனத்தை உறுதிப்படுத்த. இதே கருத்து தான் எபிரேயர் 2லயும் வருகிறதை கவனிங்கள். எபிரேயர் 2 பாருங்க. ஹீப்ரூஸ் சாப்டர் 2, எபிரேயர் 2, அங்க ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் பாருங்க. ஓகே, வசனம் 2, 3, 4 வாசிக்கலாம். ஹீப்ரூஸ் சாப்டர் 2
அதுக்கப்புறம் வசனம் 2, 3, 4 வாசிக்கிறேன். ஏனெனில் தேவ தூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்பட்டிருக்க. வசனத்துக்கு விரோதமா செயல்படுற எல்லாத்துக்கும் தண்டனை, நீதியான தண்டனை அங்க இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப பாருங்க, அந்த வசனம் எப்படி உறுதிப்படுது அப்படின்னு பாருங்க. முதலாவது வசனம் 3, முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும். இப்ப பாருங்க, கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு இருக்கு இல்லையா? வசனம் 4 கவனிங்க. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செயலினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? என்ன சொல்றாங்க? அவருடைய வசனம் எப்படி வருது? அற்புதங்களாலையும் பலத்த செய்களினாலையும் அவருடைய சித்தம் பகிர்ந்து அளிக்கப்படுகின்றது. அப்ப வசனம் உறுதிப்படுத்ததான் இங்க அற்புதங்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னா இருக்கிறத பார்க்கலாம். ஒரு லெட்டர் இருக்கு, ஒரு போஸ்ட் கவர் இருக்கு, அதுக்குள்ள ஒரு கடிதத்தை எழுதி வைக்கிறோம். மேல ஒரு ஸ்டாம்ப் போட்டுறோம் பாருங்க. அந்த ஸ்டாம்ப் எதற்கு அப்படின்னா அந்த ஊருக்கு போய் சேருவதற்கு. சரிங்களா? அப்ப அந்த கவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கடிதம் தான் ஆண்டவர் நமக்கு தருகின்ற செய்தி. அதன் மேல ஒட்டப்படுகின்ற அந்த ஸ்டாம்ப் தான் பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் செய்த அடையாளங்கள், அதிசயங்கள், அற்புதங்கள். அப்ப நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு அற்புதத்திற்கும் ஒரு காலம் உண்டு. ஒன்று. இரண்டாவது, ஒவ்வொரு அற்புதத்திற்கும் ஒரு நோக்கம் இருக்கு. அது வசனத்தை உறுதிப்படுத்தத்தான், சத்தியத்தை உறுதிப்படுத்தத்தான், டு கன்ஃபார்ம் த ட்ரூத். அதற்காகத்தான் பாத்தீங்கன்னு சொன்னா அங்க மிராக்கிள்ஸ் வருது அப்படின்றத புரிந்து கொள்ள முடியும். இப்ப இந்த ரெண்டு கருத்துக்களை எங்க பார்க்கலாம் அப்படின்னா ஆசரிப்பு கூடாரத்துல பார்க்கலாம். அற்புதங்கள் என்ன டைம்ல வரப்போகுது? ஆசரிப்பு கூடாரத்தை பார்த்தோம்னா விஷயம் புரிஞ்சுருங்க. இரண்டாவது, அற்புதங்கள் வசனத்தை உறுதிப்படுத்துமாமே அப்படின்னா எந்த வசனத்தை உறுதிப்படுத்துது அப்படின்னா அங்க போய் ஆசரிப்பு கூடாரத்தை பார்த்தோம்னா நமக்கு தெளிவா புரியுங்க. சோ ஆசரிப்பு கூடாரம் இந்த அற்புதம் தோன்றும் காலத்தையும் தோன்றும் நோக்கத்தையும் எந்த வசனம், எந்த சத்தியம் உறுதிப்படுது அப்படின்றதையும் கொடுக்குது. சோ எவ்ரிதிங் இஸ் இன் தி சாங்சுரி. எல்லாமே ஆசரிப்பு கூடாரத்துல என்ன செய்யுதுன்னா இருக்கிறத பார்க்கலாம். அதான் சொல்லுவாங்க, ஆசரிப்பு கூடாரம் அப்படின்ற விஷயம் அது ஒரு மினி பைபிள். எல்லா சக்தியும், இந்த 6000 வருஷத்துக்கு உண்டான சக்திகள் எல்லாமே எங்க இருக்கா? ப்ளூ பிரிண்ட் அங்க சாங்சுரிக்குள்ள இருக்கிறது. ஒரு வீடை கட்டுறோம், வீடை கட்டும் பொழுது ஒரு இன்ஜினியர் அவர் ஒரு ப்ளூ பிரிண்ட வச்சிருக்கிறாரு, அதன்படி அவர் கட்டுகிறார் இல்லையா? ஆமா, அதே போல இந்த உலகத்துல நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லாவற்றையும் தேவன் நடக்க போகிற எல்லா விஷயத்தையும் ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரம் அந்த நிகழ்வுகளுக்குள்ளேயே என்ன பண்றாருன்னா வச்சிருக்கிறாங்க. அப்ப எல்லா விஷயமும் சாங்சுரிக்குள்ள இருக்குதுன்னு சொன்னா இன்னைக்கு அற்புதங்கள் பயங்கரமா தலைவிரிச்சு ஆடுகிறது. அத தகர்த்தெறிவதற்கு மெய்யான அற்புதங்கள் அது எப்ப வரப்போகுது? அதனுடைய நோக்கம் என்ன? அது எந்த வசனத்தை உறுதிப்படுத்த வருகிறது? அதற்கான ஆன்சரையும் சாங்சுரி வச்சிருக்கு, ஆசரிப்பு கூடார சத்தியங்கள் வைத்திருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். சொல்லலாம். சோ அப்ப நாம என்ன செய்ய போறோம்னு சொன்னா பைபிள்ல போயிட்டு 4 நபர்கள் அதிசயங்களை செஞ்சாங்க. 4 கூட்டம் வச்சுக்கலாம், 4 நபர்கள் வச்சுக்கலாம், எப்படி வேணா வச்சுக்கலாம். நேத்து நம்ம 4 எதிரிகளை பார்த்தோம்ல, அத போல இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா 4 பேரு அல்லது 4 மக்கள் கூட்டங்கள் அப்படி வச்சுக்கலாம். நம்ம அவங்க அற்புதங்களை செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? இவங்க எல்லாருமே அற்புதங்களை செய்யறவங்க தான். இந்த 4 நபர்களும் 4 மக்களும் பாத்தீங்கன்னு சொன்னா ஏன் அற்புதம் செஞ்சாங்க? எந்த சத்தியத்தை, எந்த வசனத்தை உறுதிப்படுத்த அவங்க செஞ்சாங்கன்னு பாருங்க. அதற்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் உள்ள விஷயத்தை பாருங்க. முதல்ல நம்ம 4 பேர் நம்ம படிக்க போறாங்க. அதுல அடையாளம் செஞ்சிருக்கிறாங்களான்னு பாருங்க. எந்த வசனத்துக்காக அவங்க அதிசயங்களை அற்புதம் செஞ்சாங்கன்னு பாருங்க.
மூன்றாவது, அவர்கள் செய்த அதிசயங்கள் அந்த வசனம் ஆசரிப்பு கூடாரத்துல ஏதோடு சம்பந்தப்படுது என்பதை நீங்க எனக்கு சொல்ல போறீங்க. புரியுதா உங்களுக்கு? 4 நபர்கள் வாசிக்க போறோம். அதிசயங்களை செஞ்சாங்களா? என்ன வசனம் உறுதிப்படுத்த அவங்க செஞ்சாங்க? அது எதை காட்டுது சாங்சுரியில? இதுதாங்க நம்ம பார்க்க போறோம். சரியா? ஓகே, 4 நபர்கள்ல முதல் நபர் நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா பார்க்க போறோம். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவ குறிச்சு கொஞ்சம் நம்ம படிக்கணும் அப்படின்னா, முதல்ல ஒரு வசனம் படிக்கணும். இயேசுவை படிப்பதற்கு முன்பாக இன்னொரு நபரை பார்க்கணும். யோவான் 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஜான் சாப்டர் 10. யோவான் 10. யோவான் 10ல ஒரு வசனம், 41ஆம் வசனம். இந்த நபரை படிக்காம இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புதத்துக்குள்ள வரவே முடியாது, வரவும் கூடாது. 10:41, அநேகர் அவரிடத்தில் வந்து, யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை, ஆகிலும் இவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யாய் இருக்கிறது என்றார்கள். அப்ப யோவான் அற்புதம் செஞ்சானா செய்யலையா? யோவான் சொல்லும் போது யோவான் ஸ்நானகனை குறிச்சு இங்க சொல்லப்படுது. யோவான் அற்புதம் செஞ்சானா? இன்ட்ரெஸ்டிங். இப்ப யோவான் பரிசுத்த ஆவியானவர் யோவான்ட்ட இருந்தாரா? எந்த வயசுல வந்தார் பரிசுத்த ஆவியானவர்? எந்த வயசுல வந்தார் பரிசுத்த ஆவியானவர்? பிறப்பதற்கு முன்பே அவன் தாயின் கருவுல இருக்கும் பொழுதே அங்க வந்ததை நம்ம பார்க்கிறோம். அவர்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. ஆனா அந்த பரிசுத்த ஆவியானவர் அற்புதம் செய்கிற வரத்தை யோவான் ஸ்நானகனுக்கு கொடுத்தாரா? அற்புதம் செய்கிற அந்த வரத்தை யோவான் ஸ்நானகனுக்கு கொடுத்தாரா? இல்லை. கவனிச்சிங்களா? அவனுடைய ஊழியம் ரொம்ப குறுகிய ஊழியம், ரொம்ப பலமான வல்லமையான ஒரு ஊழியம். ஆனா ஆவியானவர் அவனுக்கு அற்புதம் செய்கிற வரத்தை கொடுக்கவில்லை. இப்ப இன்னொரு நபர்கிட்ட இங்க அற்புதம் நிகழாத ஒரு காலத்தை புரிஞ்சுக்கோங்க. ஆவியானவர் இந்த காலத்துல அற்புதம் செய்கிறதே இல்லை. இதற்கு அப்புறம்தான் இன்னொரு நபர் வருகிறார். அவர் என்ன செய்கிறாருன்னு பாருங்க. லூக்கா 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. லூக்கா 4:18 பாருங்க. லூக்கா 4:18. லூக்கா 4 யார் வராங்க, என்ன விஷயம் பாருங்க. லூக்கா 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். என் மேல் யார் இங்க சொல்லப்படுது? கிறிஸ்து இல்லையா? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இன்ட்ரெஸ்டிங். நாங்க சொன்ன அதை ஆரம்பத்துல போட்டு அந்த பவுண்டேஷனை நீ கொஞ்சம் மனசுல வச்சுக்கணும். அடையாளம் எதுக்குங்க? அதிசயம் எதுக்குங்க? வசனத்தை உறுதிப்படுத்தும் தான் சொன்னோம் இல்லையா? இங்க பாருங்க, எதற்காக அபிஷேகம்? கவனிச்சீங்களா? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். என்னை அபிஷேகம் பண்ணார். இப்ப அவர் அற்புதங்களை செய்வாரா? அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு அற்புதங்களை செய்வாரா? இருதயம் நறுகுண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையை பிரசித்திப்படுத்தவும், நொறுகுண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற கடத்தை கேட்டு அற்புதம் நடக்குதா? ஆமா, ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அற்புதம். குருடருக்கு பார்வைய அவர் கொடுக்கிறார். இப்ப பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தர்கிட்ட இருக்கிறாரு. அவர் பேரு யோவான். அவர் வழியாக எந்த அற்புதமும் இல்லை. அது அற்புதம் செய்கிற காலம் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அவருக்கு பின் ஊழியத்தை ஆரம்பிக்கின்றார். அவர் அற்புதத்தை செய்கிறாரா? அவர் அற்புதத்தை செய்கிறாரா? ஆமா, அவரு அற்புதத்தை செய்கிறார். இப்ப இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு மிக முக்கியமான இன்னொரு ஸ்டேஷனுக்கு போறோம், இன்னொரு பஸ் ஸ்டாப்புக்கு போறோம். சரிங்களா? அந்த சம்பவம் இயேசுவின் வாழ்க்கையில் நடந்த சம்பவம். அது ஒரு சோதனைங்க. அது இயேசுவுக்கே வந்த சோதனைங்க. அந்த சோதனைய அவர் ஜெயித்ததின் மூலமாகத்தான் ஆவியானவர் அவர் மூலமாக அற்புதங்களை செய்ய முடிகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர்களுக்கு மட்டுமல்ல, அது நம்ம காலத்துக்கு இந்த பாடம் ரொம்ப பெருத்த ஒரு விஷயம். அப்ப ஆவியானவர் அங்க அற்புதம் செய்யாத காலம் ஒன்று வந்தது. ஆவியானவர் இயேசுவின் மூலமாக அற்புதத்தை நிகழ்த்தினார். இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு சம்பவம் நடக்குது. லூக்கா 4ஆம் அதிகாரம், லூக்கா 4:3. இந்த அற்புதம் என்ன பாருங்க. அப்பொழுது பிசாசு
அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரரே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். இப்ப கவனிச்சீங்களா? ஒரு அற்புதம் செய்யுங்க. இந்த அற்புதம் உங்களுடைய பசியை போக்குவதற்காக நீங்க என்ன செய்யுங்க? செய்யுங்க. இந்த அற்புதத்தை இயேசு செஞ்சாரா செய்யலையா? செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். கவனிச்சீங்களா? செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப அங்க எந்த காலத்துல எந்த நோக்கத்துல அற்புதம் செய்யணும் என்பது கிறிஸ்துவுக்கு தெரியும். இந்த சோதனையை அவர் ஜெயித்தார். ஜெயித்து அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, அவரு வனாந்திரத்தை விட்டு வராரு. இப்ப அற்புதங்களை செய்கின்ற காலங்கள் தொடங்கிவிட்டது. கவனிச்சீங்களா? ஒரு சோதனை இயேசுவின் வாழ்க்கையில, அந்த சோதனையை அவர் ஜெயிக்கின்றார். அதனுடைய விளைவாகத்தான் அவர் அற்புதங்களை செய்ய முடிகின்றது. அப்ப முதல் நபர் இயேசு, அவர் அற்புதங்களை செஞ்சாரா? நம்ம சில கேள்வி கேட்ட ஞாபகம் இருக்கா? அற்புதங்கள் செய்தது யார்? அந்த அற்புதங்கள் எந்த வசனத்தை உறுதிப்படுத்த செய்யப்பட்டது? அதற்கும் ஆசரிப்பு கூடாரத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன? இப்ப நான் உங்களுக்கு வாசிச்ச வசனம் எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, யார் முதல் நபர் அற்புதம் செஞ்ச நபர் யாரு அப்படின்னா இயேசு. இன்னொரு வசனம் பார்க்கலாமா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இவரை குறிச்சு அப்போஸ்தலர் சொல்லப்படுதுங்க. எதுக்கு அற்புதம் செஞ்சாராம்? அப்போஸ்தலர் 2 வசனம் 22. ஆக்ட்ஸ் சாப்டர் 2 verse 22. அப்போஸ்தலர் 2 வசனம் 22. இங்க பேதுரு சொல்றது கவனிங்க. அப்பொழுது மன்னிக்கவும் 22, இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். பலத்த செய்கைகள், அற்புதங்கள், அடையாளங்கள் எதற்குன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? அற்புதம், அடையாளம். ஆனா ஆண்டவர் எதற்காக செஞ்சாரா? சமுதாய சேவை மட்டுமல்லங்க, நொறுங்குண்ட இருதயத்தை சுகமாக்குவது மட்டுமல்லங்க, ஒவ்வொரு மிராக்கிள்லயும் செய்தி இருக்குது. அவர் யாரு? தெய்வம் எப்படிப்பட்டவர்? எவ்வளவு அன்புக்காக துடிக்கக்கூடியவர், அன்பை பகிரக்கூடியவர் அப்படி என்பதை காண்பிக்கத்தான் ஒவ்வொரு அடையாளமும் காண்பிக்கப்பட்டது. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப முதல் நபர் இயேசு. அந்த நபர் எதற்காக அற்புதங்களை செஞ்சாராம்? அவர் யார்? அவர் யார் அப்படின்றத செய்வதற்காகத்தான் காண்பிக்கப்பட்டுச்சு. இப்ப நீங்க சொல்லுங்க, இயேசு அற்புதங்களை செஞ்சாரு, அவர் யார் என்பதை காமிச்சாராம். குறிப்பா அவர் என்ன செய்கையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அன்னைக்கு இருந்த மக்கள்கிட்ட அவர் விரும்பினார். அவர் நிறைய அற்புதங்களை செஞ்சாருங்க. அவர் என்ன செய்ய, அவருடைய வாழ்க்கையில என்னமோ ஒரு சம்பவம் நடைபெற போகிறது. அந்த சம்பவத்தை காண்பிச்சாரா? அது எந்த சம்பவம்னு கேட்கறது. நிறைய அற்புதம் செஞ்சார்ல, கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் செஞ்சுட்டே இருந்தார் பாத்தீங்களா? அப்ப அந்த அற்புதங்கள் மூலமாக அவருடைய வாழ்க்கையில எந்த சம்பவத்தை குறிப்பா புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்? வெரி குட். அவரு மரிக்க போகிறார். அவருடைய மரணத்தை, அவருடைய கொடூர மரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தாங்க விரும்பினார். இப்ப ஏன் இதை கேட்டேன் அப்படின்னா, நோட் பண்ணிக்கோங்க. அவருடைய மரணத்தை, அந்த சத்தியத்தை உறுதிப்படுத்த தாங்க வசனத்தை செஞ்சாரு. சரிங்களா? சரி, அடையாளங்கள் செஞ்சு காமிச்சாரு. இப்ப கொஞ்சம் யோசிங்க. நீங்க எனக்கு சொல்ல போறீங்க, அவர் செய்த முதல் அற்புதம் என்னது? அதற்கும் மரணத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? அவர் செய்த முதல் அற்புதம் என்னது? எந்த வீட்டுக்கு போனாரு? எந்த ஊருக்கு போனாரு? கானா ஒரு கல்யாணத்துல போயிட்டு திராட்சை ரசம் கொடுத்தாரு. அந்த ரசம் எதங்க குறிக்குது? எதை குறிக்குது? விஷயம் புரியுதா உங்களுக்கு? ஊழியத்தின் முடிவுல ரசத்தை கொடுத்தாரு. இதை வாங்கி குடியுங்கள், இது என்னுடைய புது உடன்படிக்கைக்குரிய ரத்தமா இருக்கிறதுன்னு சொன்னார்ல. அப்ப வியாழக்கிழமை நைட்டு கடைசியான வியாழன்ல அவர் கொடுத்த ஜூஸ், அது அவர் சிந்த போகிற ரத்தத்தை குறிக்குதுன்னா, ஊழியத்தின் துவக்கத்துல அங்க அந்த ஒரு அற்புதம் செஞ்சு கொடுத்தாரு, அது எதை குறிக்குது? அதுவும் சேம் தானே.
உங்களுக்கு புரியுத நான் சொல்றது? அப்ப இயேசு கிறிஸ்து அற்புதங்களின் மூலமாக அவரை எதை காட்டுறாரு அப்படின்னா, அவர் தான் ஆடு, அவர் தான் மரிக்க வருகிறார் என்பதை என்ன செய்யறாருன்னா காட்டுறாரு. இப்ப உங்களுக்கு அற்புதம் செஞ்ச நபர் யாரு சொல்லுங்க. அற்புதம் எந்த சத்தியத்தை உறுதிப்படுத்தினாருன்னு சொல்லுங்க. ரெண்டாவது. மூன்றாவது, இதற்கும் ஆசரிப்பு கூட சம்பந்தம் இருக்கா? 1 2 3 டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்யற முதல் நபருங்க. ஓகே. அப்படின்னா அடுத்தது எந்த சத்தியத்தை உறுதிப்படுத்த? வசனத்தை பார்த்தோம்ல நம்ம. என்ன சத்தியத்தை உறுதிப்படுத்த? அவரு பலியாக போகிறார். வெரி குட். சரி, இந்த பலி அப்படின்ற விஷயத்திற்கும் ஆசரிப்பு கூடாரத்துல எந்த பொருளுக்கும் சம்பந்தம் இருக்கிறது? எந்த பொருளுக்கு சம்பந்தம் இருக்கிறது? ஓகே. அங்க ஆல்டர்னா பீடம். எந்த ஆல்டர்? எந்த பீடம்? அங்க பலிபீடம். வெரி குட். உங்க அசைவை நான் பாக்குறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். பலிபீடம் பாத்தீங்களா? இப்ப ஆடு, வெளியே உள்ள ஆடு அது உள்ளே கொண்டு செல்லப்படுகின்றது. நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வெளியே உள்ள ஆடு அப்படியே என்ன செய்யுது? உள்ள போகுது. அப்ப இயேசு மரிக்க போகிறார் என்பதற்காக இந்த பயங்கரமான உண்மை, தெய்வம் நமக்காக வந்து நம்முடைய தெருக்கள்ல நடந்து நம்ம பட்ட கஷ்டத்தை அவர் அனுபவிச்சு நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார் என்பது விஷயத்த அவர் சொல்லுவதற்கு, யாரு? அந்த ஆடே சொல்லுதுங்க. அந்த ஆடே சொல்லுவதற்கு பலத்த செய்கைகள், பலத்த அற்புதம், பலத்த பலத்த விஷயம் பாத்தீங்கன்னா அங்க அடையாளங்கள்லாம் நடக்கிறத பார்க்க முடியுது. அப்ப நாம் புரிந்து கொள்ள ஒரு விஷயம், எதற்காக இங்க அடையாளம் அற்புதம் நடக்குது? எதற்காக அடையாளம் அற்புதம் நடக்குது? அங்க முதல் விஷயம், ஆடு மரிக்க போகிறது. ஆடு மரிக்க போகிறதை எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக தானே அற்புதம். சரியா? ஓகே. எத்தனை நபர்கள் அற்புதம் செய்வாங்கன்னு நான் சொன்னேன்? 1 2 3 4. ஓகே. ரயன் பாலுக்கு என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ ரயன் பால். 4. ஓகே. சார், 2வது ஆளுக்கு போலாமா நம்ம? 2வது ஆள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இயேசு கிறிஸ்துவை அதுக்கு அடுத்து ஒரு கூட்டம் அற்புதங்களை செஞ்சாங்க. அவங்க யாரு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவை அடுத்து ஊழியர் செஞ்ச நபர்கள் யாரு? ஏதாவது உங்களுக்கு யாரு? இயேசு கிறிஸ்து மரித்தாரு, உயிர்த்தாரு, பரலோகம் போயிட்டாங்க. யாருங்க? சீஷர்கள் அற்புதங்களை என்ன பண்றாங்கன்னு சொன்னா செய்யறாங்க. அப்போஸ்தலர், நீங்க அந்த 2ஆம் அதிகாரத்திலிருந்து அப்போஸ்தலர் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னாலே முழுக்க முழுக்க அது அற்புதங்களின் புஸ்தகம் தான் சொல்லணும். 2ஆம் அதிகாரத்துல ஆரம்பிச்ச அற்புதம், 3ஆம் அதிகாரத்துல பேதுரு யோவான் செஞ்ச அற்புதம், 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் ஸ்தேவான் செஞ்ச அற்புதம். சரிங்களா? அதற்கப்புறம் பிலிப்பு செஞ்ச அற்புதம், அதற்கப்புறம் பவுல் செஞ்ச அற்புதம். இப்படியா தொடர்ந்து பாத்தீங்கன்னு சொன்னா அற்புதம் 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 போயிட்டே இருக்குதுங்க. இதத்தான் ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்களேன். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்துல பவுலும் பர்னபாவும் இந்த விஷயத்த சொல்றாங்க. அப்போஸ்தலர் 15 வசனம் 12. 15 வசனம் 12. அப்பொழுது கூடி வந்திருந்த யாவரும் அமைந்திருந்து பர்னபாவும் பவுலும் தங்களை கொண்டு தேவன் புறஜாதிகளுக்குள்ளே செய்த அடையாளங்கள், அற்புதங்கள் யாவையும் விவரித்து சொல்ல கேட்டார்கள். பவுலும் பர்னபாவும் அங்க புறஜாதிகளுக்குள்ளே என்ன செஞ்சாங்களாம்? என்ன செஞ்சாங்களாம்? கவனிச்சீங்களா? அடையாளங்களை, அற்புதங்களை செஞ்சாங்களாம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அப்ப முதல் நபர் அற்புதம் செய்தவர் இயேசு. 2வது நபர் அற்புதம் செஞ்சவங்க யாருங்க? அந்த கூட்டம் யாருங்க? சீஷர்கள். இன்னும் சில வசனம் கூட நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா நீங்க பார்க்கலாங்க. அப்போஸ்தலர் 15 வந்துட்டோமா? இப்ப இன்னொரு வசனம் பாருங்களேன். அப்போஸ்தலர் 19க்கு வாங்க. ரொம்ப அழகான சில விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போஸ்தலர் 19 வசனம் 11 12 பாருங்களேன். ரொம்ப அழகான வசனங்கள். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தலினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. பவுல் போய் விரட்டினாரா? பவுலுடைய ஆடையே விரட்டுச்சான்.
சொல்லுங்க பார்க்கலாம். பவுல் போய் விரட்டினாரா, அவருடைய ஆடைகளே விரட்டுச்சா? இன்ட்ரெஸ்டிங்ல ஆண்டவர் சொன்னாரு, என்னை விட நீங்க அதிகமான அற்புதங்களை செய்வீங்க. நான் இது எங்க பார்க்கலாம் அப்படின்னா, இங்க பவுல்கிட்ட தான் நான் பார்க்க முடியும். அவரு அவரு பல இடங்களுக்கு அவர் போயிட்டே இருக்கிறாரு. பாத்தீங்கன்னு சொன்னா, அங்க புறஜாதிகளுக்குள்ள விசேஷித்த அற்புதங்கள்லாம் நடக்கிறத பார்க்கலாம். இந்த அற்புதம் ஒரு விசேஷமான அற்புத நிகழ்வாக என்ன செய்யுதுன்னு சொன்னா நடக்கிறத பாருங்க. இப்ப இரண்டாவது கூட்டம் யாருன்னு பார்த்துட்டோம். சீஷர்கள். அந்த பேதுரு, பிலிப்பு, ஸ்தேவான், பவுலார், பர்னபா இப்படிப்பட்ட நபர்கள் மூலமாக அற்புதம் போச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு முறை அந்த மெலித்தான்கிற தீவுல கூட பவுலார் போயிருப்பாரு. பாம்பு, விஷ பாம்பு கடிச்சிரும். உதறி போட்டு அவர் பாட்டுக்கு வசனம் பேசிட்டு இருப்பாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்காது? உதறி போட்டுன்னு செய்வார், அப்படியே வசனம் பேசிட்டு இருப்பார். அப்ப மக்கள் அவனுடைய வார்த்தையை கேட்பார்கள். அடிச்ச பாம்பு அவனை ஒண்ணும் என்ன செய்யவே இல்லை. அப்ப கவனம் பவுலுக்கு போச்சா, பவுலுடைய பிரசங்கத்துக்கு போச்சா? கவனம் யாருக்கு போச்சு? பவுலுக்கு போச்சா, அல்லது அங்க வார்த்தைக்கு போச்சா என்பதை நாம் என்ன செய்யணும், சிந்திக்கிறோங்க. அப்ப பவுலை தாண்டி பவுலுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணுச்சுன்னா போச்சு. அப்ப சீஷர்கள் இரண்டாவது கூட்டம் அற்புதங்களை செஞ்சாங்க. இப்ப எந்த வசனத்தை உறுதிப்படுத்தினாங்க? இயேசு ஒரு குறிப்பிட்ட சத்தியத்தை உறுதிப்படுத்தினார். இப்பொழுது சீஷர்கள் ஒரு சத்தியத்தை என்ன பண்றாங்கன்னா உறுதிப்படுத்துறாங்க. என்ன தெரியுமா? நம்ம ஏற்கனவே இன்னொரு தளத்துல அதை பார்த்திருக்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. வசனம் 32, 33 வாசிச்சீங்கன்னா, ஏன் இந்த சீஷர்கள்லாம் அற்புதம் செஞ்சாங்கன்னா, அவங்க இன்னொரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க. அது என்ன விஷயம்? இயேசு மரித்தாரே, உயிர்த்தாரே, அதற்கப்புறம் என்னமோ ஒரு சம்பவத்தை, என்னமோ ஒரு ஊழியத்தை அவர் ஆரம்பித்தாரு. அதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்போஸ்தலர் 2 வசனம் 32, 33 வாசிச்சா இயேசு செஞ்ச அடுத்த கட்ட ஊழியம் என்னன்றது உங்களுக்கு புரிய வருங்க. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகள். இயேசு எழுந்தாரா? ஓகே. இப்ப நல்லா கவனிங்க. சில பேர் மிஸ்டேக் பண்றீங்க. இங்க சீஷர்கள் என்ன சத்தியத்தை உறுதிப்படுத்த அற்புதம். ஒவ்வொரு முறையும் அற்புதம் வரும்போது ஏதோ சமுதாய சேவைக்காக அல்லங்க, வசனத்தை உறுதிப்படுத்த அங்க வருதுங்க. இப்ப வசனம் 33க்கு போறோம். வசனம் 33க்கு போனோம்னா விஷயம் புரியும் பாருங்க. அவர் தேவனுடைய வலதுகரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். அவர் பரலோகத்துக்கு போனாரு. போய் பரிசுத்த ஆவியை அவர் பெற்று அத நமக்கு கொடுத்தாராம். இன்னைக்கு வேத வாசிப்போம், கவனிச்சீங்களா? ஆரோனினுடைய தலை மேல அந்த அபிஷேக தைலம் ஊற்றப்படுது. எவ்வளவு அருமையா இருக்கிறது. அப்ப கிறிஸ்து பரிசுத்தாவியை பெறுகின்றார். அர்த்தம் என்ன? கிறிஸ்துவ அபிஷேகம் பண்ணுகிறாங்க. எதற்கு அபிஷேகம் பண்றாங்க நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுமே அந்த விஷயம்? கிறிஸ்து எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டார்? ஒவ்வொரு முறையும் ஒரு தீர்க்கதரிசி அந்த ராஜா தாம் பொறுப்பை எடுப்பதற்கு முன்பாக அபிஷேகம் செய்வாங்க. அத போல இங்க கிறிஸ்துவ அவருக்கு அபிஷேகம், அவருக்கு ஆவியானவர் வராது. எதற்காக? அவர் ஏதோ ஒரு வேலையை செய்ய போகிறார். என்ன வேலையை செய்ய போறாரு? முதல்ல அவர் பழுதற்ற ஆடா வாழ்ந்து மறிக்கணுங்க. இப்ப ரெண்டாவது அவரு எதற்குங்க? அவர் ஆசாரிய ஊழியம் செஞ்சு நமக்காக பரிந்து பேச. உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அப்ப சீஷர்கள் எல்லாம் உலகம் முழுவதும் தெரிச்சு ஓடி போய் அவங்க சத்தியத்தை சொன்னாங்க. அந்த சத்தியம் கேட்கப்படுவதற்கு, புறஜாதிகளுக்குள்ள கேட்கப்படுவதற்கு ஆவியானவர் ஒரு ஸ்டாம்ப் ஓட்டினாரு. அந்த ஸ்டாம்ப் என்ன? அந்த ஸ்டாம்ப் என்ன? அற்புதம். மீண்டும் அற்புதம் என்கிற ஒரு காரியத்தை ஓட்டினாருங்க. இந்த முறை சீஷர்கள் மரணத்தை தாண்டி ஒரு விஷயம் பேசினாங்க, வலுவா பேசினாங்க. எதை பேசினாங்க? கிறிஸ்து மரித்தாரு,
உயிர்த்தாரு, இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. கிறிஸ்து மரித்து உயிர்த்து இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவர் பரிந்து பேசுகின்ற ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த மூன்றாவது கூட்டம் யாரு? சீஷர்கள். அந்த மூன்றாவது கூட்டம் அவங்க அடையாளங்களை செய்தார்களா? அதிசயங்களை செஞ்சாங்களா? ஆமா. எந்த சத்தியத்தை சொல்லுவதற்காக இங்க அற்புதம் வந்துச்சுங்க? சத்தியத்திற்காக தான் அற்புதம். அந்த லெட்டருக்காக தான் ஸ்டாம்ப். அது போல பரிந்து பேசுகிறார் என்கிற சத்தியத்தை சொல்லுவதற்காக தான் இங்க விஷயம். அதுவும் கவனிச்சீங்களா? எந்த ஊருக்கு ஆண்டவர் போய் சொன்னாரு? சகல ஜாதிகளுக்கும் போய் சொல்ல சொன்னார். அப்ப அந்த சகல ஜாதிகள் சத்தியம் போய் சேரணும்னா அங்க அற்புதம் தேவைப்படுகிறது. இயேசு அடுத்த கட்ட ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டாரு. எனவே அற்புதம் அங்க நிகழ்த்தப்படுகிறது. இப்ப உங்கள்கிட்ட காரியம் கேட்கிறேன். இப்ப பலிபீடத்துல இருந்த ஆடு, அந்த ஆட்டு ரத்தம் கொண்டு போய் ஆசாரியன் எங்க தெளிப்பாங்க? எங்க தெளிப்பாங்க? உங்க விஷயம் புரியுதா? எங்க தெளிப்பாங்க? கொண்டு போய் ஓகே ஸ்கிரீன்ல தெளிப்பாங்க. எந்த ஸ்கிரீன்ல? அங்க பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் என்ன பண்றாங்க? தெளிப்பாங்க. கவனிச்சீங்களா? நீங்க ஒரு வரைபடம் ஒன்று வரைங்க. என்னால ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியல, ஏன்னா இங்க நெட் ஃபெசிலிட்டி சரியா இல்ல. நீங்க ஒரு ரெக்டாங்கிளா ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை வரைங்க. ஒரு பாக்ஸ போட்டு அதுக்குள்ள ஒரு பாக்ஸ போடுங்க. அதற்குள்ள ஒரு பெட்டியை வரைங்க. அந்த பெட்டியை 2ஆ பிரிச்சிருங்க. அந்த 2ஆ பிரிச்சிட்டீங்கன்னு சொன்னா அது மகா பரிசுத்தலம், பரிசுத்தலம் ஆயிடும். சரிங்களா? வெளி பிரகாரத்துல ஒரு ஸ்கொயர் பலிபீடத்தை வரைங்க. அதற்கு மேல ஒரு ரவுண்ட ஒண்ணு போட்டுக்கோங்க. அது தண்ணீர் தொட்டி. ஆக பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்தலம். இப்ப ஒரு ஆரோ மார்க்க வெளியில இருந்து நீங்க பலிபீடத்தை நோக்கி வரைங்க. அது ஒண்ணுங்க. வெளியில இருந்த ஆட்டுக்குட்டி அது பலிபீடத்துல போய் என்ன செய்ய போகுது? சாக போகிறது. ஒன்று. அப்ப அதற்காக அற்புதம் நிகழ்த்தப்பட்டது. இப்ப பலிபீடத்துல இருந்து ரத்தம் எங்க போகணும்? இப்ப ஆரோ மார்க்க கரெக்டா வரைங்க பார்க்கலாம். பிரகாரத்துல இருந்து ஆரோ மார்க்க எங்க போடுங்க? நீங்க பிரகாரத்துல இருந்து முதல் ரூமுக்கு போட்டுக்கோங்க. இது நம்பர் 1ஆ 2ஆ? உங்க கரத்தை காட்டுங்க பார்க்கலாம். நம்பர் 1ஆ 2ஆ? ஆடு மரிப்பது 1. வெளியில இருந்து வனாந்தரத்துல இருந்து உள்ள போகுது ஆடு. இப்ப பிரகாரத்துல இருந்து ரத்தம் எங்க போகுதுங்க? உள்ள போகுது. ஆசாரியன் சுமந்து என்ன பண்றான்? 2ன்னு போட்டு. இப்ப அற்புதம் ஏன் நடக்குது உங்களுக்கு புரியுதா? அற்புதம் அன்னைக்கு பிதாவானவர் பரிசுத்தாவியை கொடுத்தாருன்னா கிறிஸ்துவுக்கு, கிறிஸ்து மரிக்க போகிறார். அதற்கப்புறம் சீஷர்களுக்கு அற்புதம் செய்வதற்கு கொடுத்தாருன்னு சொன்னா எதற்கு அப்படின்னா கிறிஸ்து பரிந்து பேச ஆரம்பிச்சிட்டார். அதற்காக தான் அற்புதம் நடந்துச்சுங்க. இப்ப நம்ம எத்தனை நபர்களை பார்ப்போம்னு சொன்னா, அற்புதம் செய்த நபர்கள் எத்தனை? 4. இப்ப 3வது படங்க. இப்ப ஆசரிப்பு கூடாரத்தின்படியே போவோமே. இதுவரைக்கும் கடைசியில் தான் ஆசரிப்பு கூடாரத்தை பார்த்தோம் நம்ம. இப்ப ஆசாரியன் அடுத்தது என்ன செய்யணும்? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஸ்தலத்துல இருந்த ஆசாரியன் எந்த மாசம் எந்த தேதி மாறுவாங்க? அங்க இன்னொரு ரூம் திறக்கப்படும்ல. இன்னொரு ரூமுக்கு வேற ஒரு ஆள் போவார்ல. 7ஆம் மாசம் 10ஆம் தேதி. தேங்க்யூ. அப்ப அங்க உள்ள போறது யாரு? யார் உள்ள போறாங்க? பிரதான ஆசாரியர் போறாங்க. நீங்க கவனிச்சுட்டே வரீங்களா? ஒவ்வொரு விஷயம் நடக்க வெளியில இருக்கக்கூடிய ஆடு உள்ள போனா அற்புதம். ரத்தம் பிரகாரத்துல இருந்து உள்ள போச்சுன்னா அற்புதம். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா முதலாம் அறையிலிருந்து 2ஆம் அறைக்கு பிரதான ஆசாரியர் போகிறாரு. அற்புதம் நடக்கிறதா? பார்க்கலாமா? அற்புதம் நடக்கிறதா? இதை படித்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. என்னடா இது? சீஷர் போல, இயேசுவை போல 1830 44க்குள்ளாக அங்க செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டது. 1830s இருந்து 1844 அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நியாய தீர்ப்பின் வேலை வந்தது என்ற செய்தி போச்சு. அப்ப ஏதாவது அடையாளம் அற்புதம் நடந்துச்சா அப்படின்னு பார்த்தேன். வசனம் பாத்தீங்கன்னா அப்பதாங்க அதனுடைய விஷயம் என்னன்னு புரிய வந்துச்சு எனக்கு. வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம். இப்ப அதிசயம் எங்க நடக்குது? பூலோகத்தில் அல்ல, மனுஷர்களுக்குள் அல்ல. இப்ப அடையாளங்கள் அதிசயங்கள் எங்க நடக்கிறது? வெளிப்படுத்தல் 6
வெளிப்படுத்தல் 6:12-13 வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 6:12-13. அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளி போல கருத்தது, சந்திரன் ரத்தம் போல ஆயிற்று. சரிங்களா? என்ன ஆச்சாம்? பூமி அதிர்ந்தது 12, சூரியன் கருப்பா மாறுச்சு, சந்திரன் ரத்தமா மாறுச்சு. இதெல்லாம் எப்ப? பூமி எப்ப அதிர்ந்தது? கிபி 1755, 1755 அங்க நடந்த விஷயம், ஐரோப்பால நடந்த விஷயம். சரி, அந்த 1755 நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சூரியனும் சந்திரனும் அங்க அடையாளம் வருது. சூரியன் கருத்த கம்பளி போல கருத்தது, சந்திரன் ரத்தம் போல மாறுச்சு. அது எப்ப? முதல்ல 55ங்க, அதற்கப்புறம் 17 யார் சொல்ல போறீங்க? முதல்ல 1755ங்க, அதுக்கப்புறம் 1780, 1798 அல்ல, 1780 போப்பாட்சி விழுகைக்கு முன்பாகவே இதெல்லாம் நடக்கிறத பாருங்க. சரி, இப்ப நல்லா கவனிங்க. மகா பரிசு ஸ்தலம் 1844 திறக்க போகுது. அப்ப நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்ததுன்னு ஒரு கூட்டம் ஒண்ணு உலகத்துல சொல்லுச்சு இல்லையா? அந்த கூட்டம் யாரு? அந்த கூட்டம் யாரை தலைமை கொண்டு நடந்துச்சு? அந்த கூட்டத்தினுடைய பெரிய போதகருடைய பெயர் என்ன? நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்ததுன்னு சொல்லிட்டு சொன்னது மீதமானோர் கிடையாது. யாருங்க? மீதமானோருக்கு முன்பாக யாருங்க? மில்லரை அங்க தலைமையா கொண்டு என்ன செய்யறாங்கன்னா நடக்குது. தேங்க்யூ. இப்ப அவங்க மிக முக்கியமான சத்தியத்தை அறிந்தும் அறியாமலும் பாத்தீங்கன்னா அங்க பேசுறாங்க. ஒரு சரியான வசனம் எடுத்துக்கிட்டாங்க, சரியான பல காரியங்களை வச்சிருக்கிறாங்க, சில அறியாம சில தவறுகளை செய்யறாங்க, இருக்கட்டும். ஆனா இங்க ஆண்டவருக்கு தெரியும் அது எவ்வளவு முக்கியம்னு சொல்லிட்டு இப்ப அடையாளத்தை கொண்டு வர போறாரு. வசனம் 13 அடையாளம் நடைபெறுகின்றது. அந்த அடையாளம் இந்த கூட்டத்திற்கு மிகவும் ஊக்கம் கொடுத்தது. என்ன அடையாளம்? வசனம் 13, அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் பொழுது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. கவனிச்சிங்களா? அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படுறது போல வானத்தின் நட்சத்திரங்கள் எல்லாம் அப்படியே கீழே விழுந்துச்சுங்களாங்க. இப்ப கவனிங்க, வில்லியம் மில்லர் கூட்டம் சத்தியங்களை சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அந்த கூட்டத்தை வரவேற்கிற மாதிரி, பூமாலை போடுற மாதிரி ஆண்டவர் வானத்திலிருந்து கொட்டினாரு. என்னத்தை கொட்டினாரு? என்னத்தை கொட்டினாரு? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். வானத்திலிருந்து அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படுவது போல நட்சத்திரம் கொட்டுச்சுங்க. எங்க கொட்டுச்சு தெரியுமா உங்களுக்கு? குறிப்பாக நட்சத்திரம் எந்த கண்டத்தில் கொட்டியது? தென் அமெரிக்காவில் கொட்டியதா? ஆப்பிரிக்காவில் கொட்டியதா? ஆசியாவில் கொட்டியதா? ஆஸ்திரேலியாவில் கொட்டியதா? கொட்டிய இடம் எது? எங்க கொட்டுச்சு? அமெரிக்காவில்தான் பிரத்யேகமா கொட்டுச்சு. கொஞ்சம் போல ஐரோப்பாவிலையும் அங்க வந்துச்ச பார்க்க முடிகிறது. அப்ப ஏன் அமெரிக்காவில மட்டும், ஏன் அமெரிக்காவில மட்டும் அங்க கொட்டுச்சு? நீங்க சொல்லுங்க. நீங்க முதலாவது அற்புதம் செஞ்ச நபரு அவங்க சொன்ன செய்தி ஏன் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்க. ரெண்டாவது அற்புதம் சொன்ன நபரு ஏன் அவங்களுக்கு அற்புதம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க சொல்ற செய்தின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப மூன்றாவது ஒரு கூட்டம், இப்ப அவர்கள் கரங்களினாலே அற்புதம் அல்ல, ஆண்டவர் அவர்கள் இயக்கத்திற்கு என்ன பண்றாருன்னா வரவேற்கிறார். இப்ப அந்த கூட்டத்திற்கு அற்புதம் நடந்தப்பட்டுச்சு. எதுக்கு? எதுக்கு? எல்லாம் இந்தியால இருந்து கிளம்பி அமெரிக்கா வந்துருங்கன்னா எதுக்குங்க? எதுக்குங்க? உங்களுக்கு சொல்றது புரியுதா உங்களுக்கு? எதுக்கு? அவங்க சொல்ற செய்தியை கவனிங்க, அவர்களோடு போக இணைங்க அப்படின்ற விஷயத்துக்காகத்தான். அவங்க முத்தூத கொடுக்கல, முதல் செய்திய சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான். சரிங்களா? சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்ப ஆசாரியன் என்னன்னா அவரு பிரதான ஆசாரியரா மாறி அவர் உள்ள போக போறாரு. விஷயம் புரியுதா? அதனால அற்புதம் வானத்துல நட்சத்திரத்துல நடந்துச்சு. வானத்துல இருந்து நட்சத்திரங்கள் எல்லாம் கொட்டும்படி அந்த பிரத்யேகமா அந்த கண்டத்துல அந்த நாட்டை நடக்கும்படி செஞ்சாங்க.
ஏன்னா அங்கதாங்க செய்தி போயிட்டே இருக்கு. செய்தி போயிட்டே இருக்கு. உங்களால புரிஞ்சு கொள்ள முடிகிறதா? முதல் அற்புதம் செஞ்சது யாரு? இயேசு கிறிஸ்து. அற்புதம் ஏன் செஞ்சாங்க? ஒரு நோக்கம் இருக்கிறதா? நோக்கம் இருக்கிறது. எதற்கு? ஆட்டுக்குட்டியா அவர் மரிக்க போகிறார். இரண்டாவது அற்புதம் செஞ்ச நபர் யாரு? சீஷர்கள். எதற்கு? இயேசு மரித்தார், உயிர்த்தார், என்ன செய்ய போயிட்டாரு? பரிசுத்த ஸ்தலத்துல பரிந்து பேச போயிட்டார். அதற்கு அந்த செய்தியை சுமப்பதற்கு ஸ்டாம்ப் போட்டினாரு. அற்புதம். இப்ப ஆசாரியனா வேலை செஞ்சவர், பரிசுத்த ஸ்தலத்துல வேலை செஞ்ச கிறிஸ்து இப்ப கடந்து எங்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா மகா பரிசுத்தத்துல போறாரு. அப்ப வில்லியம் மில்லர் கூட்டத்துக்கு வரவேற்கும்படியாக, வில்லியம் மில்லர் கூட்டத்தை மக்கள் கவனிக்கும்படியாக, அவர்கள் சொன்ன செய்தியை கவனிக்கும்படியாக, அவர்களோடு கூட சேரும்படியாக ஆண்டவர் அற்புதம் செஞ்சாரு. எங்க? பூலோகத்திலேயா வானத்திலேயா? வானத்துல. சரிங்களா? ஓகே, சரிங்களா? ஓகே. இப்ப எத்தனாவது நம்ம பார்க்க போறோம்? எத்தனாவது பார்க்க போறோம்? அப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னா, நான்காவது விஷயத்த நம்ம பார்க்கணும். நான்காவது விஷயத்த நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா பார்க்கணும். இப்ப நான்காவது கூட்டம் ஆசரிப்பு கூடாரத்தோடு இணைஞ்சு வர்ற. இன்ட்ரெஸ்டிங். ஆடு உள்ளே இருந்து வெளியே இருந்து உள்ள போன அற்புதம், பிரகாரத்திலிருந்து ஹோலி பிளேஸுக்கு போனா அற்புதம், பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலம் போனா அற்புதம். இப்ப நான்காவது கூட்டம் அற்புதம் எப்ப செய்வாங்க நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நான்காவது கூட்டம் அற்புதம் செய்யும் காலத்தை கூறுக, சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, என் டைம்ஸ் தீக்ஷிதா சாரா சொல்றீங்க, தேங்க்யூ. இன்னும் கொஞ்சம் கூர்மையா கடைசி நாட்கள் சொல்றீங்க. இந்த ஆசரிப்பு கூட பிளேவர்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆடு உள்ள போச்சுன்னா அற்புதம், ரத்தம் பரிசுத்தத்துல போச்சுன்னா அற்புதம், சரிங்களா? அப்புறம் ஆசாரியன் உள்ள போனா அற்புதம். இப்ப ஆசாரியன் ப்ரமோஷன் ஆகி மகா பிரதான ஆசாரியன் போனா அற்புதம். பின்மாறின்றீங்க, கடைசி காலம்ன்றீங்க. ஓகே, நீங்க இப்ப நம்ம படிக்கிற தலைப்பு ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடார தலைப்புல சொல்லுங்க. இப்ப பிரதான ஆசாரியன் பரிந்து பேசுவதை விட்டுட்டு திரும்பவும் பிரகாரத்துக்கு வருவார்னா எவ்வளவு மிக முக்கியமான விஷயங்க அது. ஒன்றை போல, ரெண்ட போல, மூன்ற போல அதி முக்கியமான விஷயம். அதை விட மேலான விஷயம் கூட சொல்லலாம். ஏன்னா அவர் பரிந்து பேசுவதை நிறுத்திட்டாருன்னு சொன்னா அவங்களால ரட்சிக்கப்படவே முடியாதுங்க. அவங்க ஒன்ன புரிஞ்சுக்கணும்னா பரவாயில்ல, கொஞ்ச நாள் கழிச்சு புரிஞ்சுக்கலாம். புரியுதா? அதே போல ஆனா கிறிஸ்து பரிந்து பேசுவதை நிறுத்திட்டாருன்னு சொன்னா, மகா பிரசத்தை விட்டு வெளில வந்துட்டாருன்னு சொன்னா ஏதாவது முடியுமா? முடியாது. அப்படின்னா இப்ப அற்புதம் எப்ப நடக்க போகுது நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். மகா பிரதான ஆசாரியர் அவர் வெளியே வருவதற்கு சற்று முன்பாக, உனக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறேனே, அந்த கஷ்டத்தை எல்லாம் எடுத்து சொல்லுவதற்கு அற்புதம் நடக்கணுமா நடக்கக்கூடாதா? மகா பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு நம்முடைய மகா பிரதான ஆசாரியன் வெளி வருவதற்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடந்தாக வேண்டும். அந்த அற்புதத்தை பத்தி பைபிள் சொல்லுதா? வாங்க வாசிக்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாருங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம் வசனங்களை எப்படி அமைக்கிறது என்று கவனிக்க. யோவேல் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அந்த வசனம் எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. 2:31. இப்ப நம்ம 4வது அற்புதம் செய்யற கூட்டத்தை பார்க்கணும். யோவேல் 2:31. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும். சரியா? ஓகே, இப்ப நல்ல கவனிங்க. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள், அந்த சூரியன் இருள் சந்திரன் எல்லாம் நம்ம என்ன பண்றோம்னா அங்க சொல்லப்பட்டாச்சுங்க. இப்ப நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் பாருங்க. 28, 29
ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி பைபிள் கனெக்ட் பண்ணதுன்னு பாருங்க. அவருடைய வருகைக்கு முன்பாக என்ன நடக்குதான், நான் மாம்சமான 28, நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். இப்ப கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறது. ஆண்டவர் மீண்டுமா ஆவியானவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? உங்களுக்கு விஷயம் புரியுதா? உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பார். ஓகே, நம்ம முதல் கூட்டம், முதல் நபர் அவர் அற்புதம் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம். சீஷர்கள் அற்புதம் செஞ்சாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அங்க வில்லியம் மில்லர் கூட்டத்தாருக்கு அடையாளம் நடந்துச்சு, வாழ்க்கை நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம். இப்ப இந்த 1, 2, 3 இந்த அளவுக்கு ஈக்குவலா இருக்குமா அற்புதம், இல்ல மேல இருக்குமா? இந்த அளவுக்கு 1, 2, 3 இந்த அளவுக்கு ஈக்குவலா இருக்குமா அற்புதம், இல்ல இதுக்கு மேல இருக்குமா? ஓகே, மேல இருக்கும்னு சொல்றீங்க. ஏன் மேல இருக்கும்? காரணம் என்ன? வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட்? காரணம் என்னங்க? இதற்கப்புறம் அந்த பாவத்தை மன்னிப்பதற்கு ஆள் இல்லை. இதற்கப்புறம் பாவத்தை ஜெயிப்பதற்கு பலன் இல்லை இல்லையா? நேரம் கிடையாது. அப்படின்னா கடைசியாய் பரிசுத்த ஆவியானவர் கெஞ்ச போகிறார். ரைட்டுங்களா? இப்ப அவர் பலத்த செய்கைய காட்டுவாரா காட்ட மாட்டாரா? காட்டுவாரா காட்ட மாட்டாரா? உங்களுக்கு விஷயம் புரியுதா? உங்களுக்கு 1 விட 2 விட 3 விட இப்ப அதிசயம் அடையாளம் என்ன செய்யும் சொன்னா பல மடங்கு. நம்முடைய தீர்க்கதரிசி சொல்றாங்க என்னன்னா, அங்க சீஷர்களை விட பல மடங்கு 10 மடங்கு அதிகமா கூட அங்க அதிசயம் அடையாளங்கள் நடக்கிறது. புரியுதா? அப்ப 4வது கூட்டம் அதிசயங்களையும் அடையாளங்களையும் காண்பிக்கிற கூட்டம் யாரு? கிறிஸ்து மகா பரிசுத்த ஸ்தலத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர் பரிந்து பேசுகின்ற வேலையை நிப்பாட்ட போறாரு. அதை புரிந்து கொள்ளுகின்ற கூட்டம் பாத்தீங்கன்னு சொன்னா அடையாளங்களையும் அதிசயங்களையும் செய்யும். சரிங்களா? இப்ப அதேதாங்க இங்க கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னேன்றாங்கல்ல, இதே போல ஒத்த ஒரு வார்த்தை பைபிள்ல வேற எங்கேயும் இருக்கு பழைய ஏற்பாட்டுல. அங்க சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்னே ஆவிய ஊத்துறன்ற. இப்ப இதே மாதிரி வசனம் கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் அப்படின்றதுக்கு நம்ம முதல் நாள்ல படிச்ச மாதிரி கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் மல்கியா 4:5 பாருங்க. இது அப்படியே அங்க வருங்க. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே இங்க சொல்லுது இல்லையா? வரும் முன்னே நான் ஆவிய ஊற்றுவேன்னு சொல்றாரு இல்லையா? அதே விஷயம் இங்க வருது பாருங்க. மல்கியா 4:5. இப்பதான் ஆரம்பிக்கதான் தலைப்புக்குள்ள வந்தோம். மல்கியா 4:5 இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசிய அனுப்புவேன். அந்த அங்க என்ன சொல்ற யோகா என்ன சொல்றாங்க? கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் ஆவியானவர் அனுப்ப. இங்க வசனம் 5ல பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் பேரலல் அப்படியே வருது பாருங்க. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் இப்ப ஆவி எப்படி வருமா? நீங்க சொல்லுங்க, நம்ம முடிக்க போறோம். ஆவி எப்படி வருமா? யார் மீது ஆவி வந்ததோ அது போல கடைசி நாட்கள்ல வாழக்கூடிய ஜனங்கள் மீதும் வரும். எலியா மீது வந்த ஆவி அவர் எப்படி அற்புதத்தை செஞ்சாரோ அது போல கடைசி காலத்துல வாழுகின்ற மக்கள் மேலும், குறிப்பா மகா பரிசுத்த ஸ்தல அனுபவத்தை புரிந்து கொள்ளுகின்ற மக்கள் மேல என்ன செய்ய போகுதுன்னா ஆவி வரப்போகுது. அவங்க அற்புதங்களை செய்வாங்க. இங்க யாராவது எலியா இருக்கிறீங்கன்னா கை தூக்குங்க பார்க்கலாம். ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்டேன்னா எல்லாம் லேசா சிரிக்கிறீங்க. பிரதர், என்ன பிரதர் இப்படி சொல்லிட்டீங்களா? எலியாக்களை கை தூக்குங்க. ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்டேனா? பிரதர் சனிக்கிழமை கேளுங்க பிரதர், இப்பெல்லாம் கேட்காதீங்க பிரதர்ன்றீங்களா? விஷயம் புரியுதா உங்களுக்கு? எலியா மீதமான திருச்சபை என்பதை மறந்து போற நாம் தான் அதை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம்.
ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு கருத்தை சொல்லிட்டு இன்னொரு வசந்தம் பார்த்து நாம் முடிக்க போறோம். ஒவ்வொரு அற்புதமும் ஒவ்வொரு அடையாளம் எதற்கு? ஒரு வசனத்தை உறுதிப்படுத்த, ஒரு சத்தியத்தை உறுதிப்படுத்த. அப்ப இயேசு அற்புதம் செஞ்சார் எதற்கு? அவர் மரிக்க போகிறார் என்கிற சுவிசேஷத்தை உறுதிப்படுத்த. அடுத்தது சீஷர்கள் அற்புதம் செஞ்சாங்க எதற்கு அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து மரித்தது மட்டுமல்ல, அவர் பரிந்து பேசவும் ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற விஷயத்த உறுதிப்படுத்த. இதற்கப்புறம் மில்லர் இயக்கம் வந்துச்சு. அந்த இயக்கம் சரி, அவர் இயக்கம் சொல்லுகின்ற பாடத்தை நாம் கற்க வேண்டும் என்பதற்கு அதிசயம் நடக்கப்பட்டுச்சு. எதற்கு அப்படின்னா, முதலாம் தூதை படிக்க ஆரம்பிக்க. அப்ப ஒவ்வொரு முறையும் அற்புதம் சத்தியத்தை தான் கவனிக்க வைக்குது. மெய்யான அற்புதம் எல்லாம் சத்தியத்தை உயர்த்தி பிடிக்கும். பொய்யான அற்புதம் எல்லாம் சத்தியம் எல்லாம் தேவையில்லை, நான் சொல்ற பேச்ச கேட்டுக்கோ அப்படின்னு போதகர்கள் சொல்லுவாங்க. விஷயம் புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்ல போற கேட்க போற கேள்வி என்னன்னா, ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான கேள்வி. கடைசி கால மீதமான பிள்ளைகள், கடைசி கால எளியாக்கள் அற்புதம் செய்யறாங்களே, அது எந்த சத்தியத்தை உறுதிப்படுத்த? சொல்லுங்க பார்க்கலாம். எந்த சத்தியத்தை உறுதிப்படுத்த? ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான விஷயம். எந்த சத்தியத்தை உறுதிப்படுத்த? நான் சொல்லவா? நியாய தீர்ப்பின் வேளை வந்தது, அது முடிய போகிறது. இவங்கதான் பாபிலோன், என்ன? இவங்கதான் தவறு செய்யறவங்க. அவங்களுடைய மதுவை குடிக்காதீங்க. இந்த மிருகத்தினுடைய முத்திரை தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. மிருகத்தின் முத்திரைய வாங்காதீங்க. இந்த சத்தியத்தை சொல்லுவதற்காகத்தான் அற்புதம் வருதுங்க. முதலாவது நபர் அற்புதம் ஏன் செஞ்சாரு? சத்தியத்துக்கு கவனம் செலுத்த. இரண்டாவது நபர் அவங்க சத்தியங்களை அற்புதங்களை செஞ்சாங்க எதற்கு? சத்தியத்தை உறுதிப்படுத்த. மூன்றாவது நபர் எதற்கு? சத்தியத்தை உறுதிப்படுத்த. இப்ப கடைசியாக நியாய தீர்ப்பு முடியுது. ஆசரிப்பு கூடாரமா இழுத்து க்ளோஸ் ஆக போகுது. இப்ப எதற்கு அற்புதம்? அந்த சத்தியத்தை உறுதிப்படுத்தாங்க. அது என்ன சத்தியம்? முத்தூதின் சத்தியத்தை உறுதிப்படுத்த. அப்ப 4 நபர்கள் அற்புதம் செய்திருக்கிறார்கள், அல்லது 4 குழுக்கள் அற்புதம் செய்திருக்கிறார்கள். அந்த 4 குழுக்களுடைய பெயர்களை பட்டுன்னு பட்டியல் போட பார்க்கலாம். 1 2 3 4 யாருன்னு போட போறோம்? யாருக்கு? 1 இயேசு, 2வது சீஷர்கள், 3வது முதல் அட்வென்ட் இயக்கம், 4வது மீதமான கூட்டம். இப்ப இந்த 4 நபர்களும் அற்புதங்களை செய்வதற்கான நோக்கம் என்ன? அல்லது எந்த சத்தியத்தை உறுதிப்படுத்த அந்த 4 கூட்டங்களுக்கும் பரிசுத்த ஆவி அற்புதம் செய்கிற வரத்தை கொடுத்தார்? சபையாய் சேர்ந்து, ஏதோ அங்கங்க அற்புதம் நடக்கதான் செய்யுது. சபையாய் சேர்ந்து அற்புதத்தை நடக்கிற ஆவிய ஆண்டவருக்கு பொழிந்தாரே, கொட்டினாரே. எதற்கு? அங்க முதல் கூட்டம் அற்புதம் செஞ்சுச்சு, இயேசு கிறிஸ்து அற்புதம் செஞ்சார், எந்த சத்தியத்தை உறுதிப்படுத்த? 2ஆம் கூட்டம் அங்க அற்புதம் செஞ்சுச்சு, எந்த சத்தியத்தை உறுதிப்படுத்த? 3ஆம் கூட்டம் எந்த ட்ரூத்தை கன்ஃபார்ம் பண்ண? 4வது கூட்டம் எந்த ட்ரூத்தை கன்ஃபார்ம் பண்ண? 1 இயேசு கிறிஸ்து மரிக்க போகிறார். 2 இயேசு கிறிஸ்து அவர் பரிந்து பேசுகிறார். 3 இயேசு கிறிஸ்து அவரு பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு மகா பரிசுத்தக்குள்ள போயிட்டாரு, அல்லது போறாரு, நியாய விசாரணை வருது என்பதை சொல்ற. 4வது நியாய விசாரணை முடிய போகும். ரொம்ப சில நாட்களுக்குள்ளாக முடிய போகிறது. மிருகத்தின் முத்திரை வந்துருச்சு. பாபிலோன் மாநகரம் விழுந்தது. அது பேய் வீடாய் மாறிவிட்டது. விஷயம் புரியுதா? அப்ப அந்த சத்தியத்தை உறுதிப்படுத்ததாங்க அற்புதம் தான் நடந்துச்சு. அப்ப வானத்தின் கீழே உள்ள எல்லாத்துக்கும் காலம் இருக்குது. அற்புதம் செய்வதற்கும் ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலம் எங்க கிளீனா இருக்கு? நீங்க பாக்குறீங்களா? உங்களால பார்க்க முடியுதா? உங்களுக்கு என்னன்னா, அழகா சாங்சுரியில அழகா ஆடு உள்ள போனா அற்புதம், ரத்தம் ஆடு உள்ள போய் ஆசாரின் உள்ள கொண்டு போனா அற்புதம், அங்க முதல் ரூம்ல இருந்து 2வது ரூமுக்கு போனா அற்புதம், அந்த 2வது ரூமை விட்டு வெளில வந்தாருன்னா அற்புதம். பியூட்டிஃபுல்லா பாத்தீங்கன்னு சொன்னா, ஆசரிப்பு கூடாரத்தின் நிகழ்வுகள் நகர 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 ஆண்டவர் அற்புதங்களை செய்கின்றார். உங்களுக்கு புரியுதுங்களா?
ஏன் மார்ட்டின் லூத்தர் காலத்துல அற்புதம் ஒண்ணு இல்ல? விஷயம் புரியுதா? சரிங்களா? மத்த நேரங்கள்ல ஏன் அற்புதம் இல்ல? உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? ஆண்டவர் அற்புதம் செய்வதற்குன்னு ஒரு அட்டவணை வச்சிருக்கிறாரு. அந்த ப்ரோக்ராம் ஷீட் தான் பாத்தீங்கன்னா சாங்சுரி சர்ச். ஓகே சார், கடைசி ஒரு கருத்தை நான் சொல்லி நான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேங்க. அப்ப ஆசரிப்பு கூடாரம் எவ்வளவு நேர்த்தியா இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நீங்களும் நானும் புரிந்து கொள்வது வேண்டிய என்னன்னு கேட்டீங்கன்னா, சில காரியத்தை பார்க்கலாம். எலியாவுக்கே போவோம். எலியாவின் காலத்துல முதல்ல யார் அற்புதம் செஞ்சா? பாகால் அற்புதம் செஞ்சாங்களா அல்லது எலியா அற்புதம் செஞ்சாங்களா? யார் அற்புதம் செஞ்சாங்க? பாகாலின் தீர்க்கதரிசிகள் சொல்றேன். பாகாலின் தீர்க்கதரிசிகள் அற்புதம் செஞ்சாங்களா அல்லது எலியா அற்புதம் செஞ்சாரா? யார் அற்புதம் செஞ்சாங்க? முதல்ல பாகாலை வணங்கின தீர்க்கதரிசிகள் அற்புதம் செஞ்சாங்க. அதற்கப்புறம் தான் எலியா பண்ணார். விஷயம் புரியுதா? ஓகே. இப்ப அதே மாதிரிதான் கடைசி கால எலியாக்கள் நாம தான். ஆண்டவர் முதல்ல பாகால் தீர்க்கதரிசிகள் அற்புதம் செய்யட்டும்பா, அன்னைக்கு அவன் நெருப்பு வரல, இன்னைக்கு நான் நெருப்ப கொடுக்கல, நெருப்பு வந்த மாதிரி பாவலா காமிச்சிடறான் சாத்தான். நெருப்பு வந்த மாதிரி என்ன பண்ணிடுறாங்க, அந்த தீர்க்கதரிசிகள் காமிச்சுக்கிறாங்க. அதை நான் அனுமதிக்கிறேன். எது ஏன் ஆடு, எது ஏன் ஆடு இல்ல அப்படின்றத நான் என்ன செஞ்சுக்கிறேன், நான் புரிஞ்சுக்கிறேன். கடைசி நாட்கள் அன்புள்ளவங்க மட்டும் கிடையாது, புத்தி வேண்டும். பாம்பை போல வினா உள்ளவர்கள் வேண்டும். எது உண்மையான அற்புதம், எது பொய்யான அற்புதம் புரிந்து கொள்ளுகின்ற ஆட்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் விரும்புகிறாருங்க. அப்ப முதல்ல அந்த கதையில பாத்தீங்கன்னா பாகால் தீர்க்கதரிசி அற்புதம் செஞ்சாங்க. அதற்கப்புறம் தான் அற்புதம். உங்களுக்கு விஷயம் புரியுதா? இப்போ உலகம் எங்கும் அற்புதம் நடக்குது. இப்ப நம்ம அற்புதம் செய்யற நேரம் இல்லைங்க. அவங்க செய்யட்டும். ஆண்டவர் அனுமதிச்சு கொண்டே இருக்கிறார். சரி, இயேசு கிறிஸ்து காலத்துக்கு வாங்க. இயேசு கிறிஸ்து காலத்துல பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக முன்னோடியா ஓடுனது யாரு? அவங்க கசின், அவங்க உறவினர் தானே. யார் முன்னோடியா ஓடுனா? யோவான். யோவான் அற்புதம் செஞ்சாரா? அவர் he did no miracle. அவர் அற்புதம் ஒண்ணுமே செய்யல. அதற்கப்புறம் அற்புதம் செய்கிற ஆவி கிறிஸ்து மேல இறங்குச்சு. அதே மாதிரிதாங்க யோவான் எலியான படிச்சோமா இருக்கு இல்லையா? அப்ப இப்ப அங்க அற்புதங்களை செய்யாம நாம் அநேகருக்கு மனம் திருவுதலை அடுத்த செய்திகளை கொடுத்து கொண்டே இருக்கிறோம். சரி, மூன்றாவது, இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செஞ்சாரு. அற்புதத்துக்கு முன்பாக அற்புதம் செய்ய என்று சொல்லி யாரோ தூண்டுறானாமே. யார் தூண்டுறான்? வனாந்தரத்துல 40 நாள் அவர் முடிச்ச உடனே பசி உண்டாயிற்று. யார் தூண்டுனா? சாத்தான். சாத்தான் பாத்தீங்கன்னு சொன்னா அவனுக்கு இந்த விஷயம்லாம் தெரியும். தனக்கென்று சத்தியத்தை இல்ல, தனக்கென்று காட்டும்படி அற்புதம் செய்யுங்க. பசியா இருக்கிறீங்க, சாப்பிடுங்களேன் அப்படின்ற மாதிரி கருத்து அங்க என்ன செய்து வர்றதை பார்க்க முடிகிறது. அப்ப அந்த சோதனையை இயேசு ஜெயிச்சாரு. அவரு அற்புதங்களை செய்கிற நபராக பிதா என்ன பண்றாரு, மாத்துறாரு. அப்ப நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, நீங்களும் நானும் அற்புதங்களை செய்யணும்னா நாம் சோதனைகளை ஜெயிக்க வேண்டும். என்ன சோதனை? விஷயம் புரியுதா? அந்த சபை அப்படி பாட்டு கூட்டம் நடத்துத, நானும் பாட்டு நடத்தலாமா? அந்த சபை அப்படி ஆராதனை செய்த, அப்படி நான் செஞ்சுக்கலாமா? அவங்க அப்படி போதிக்கிறாங்களே, நான் இப்படி போதிக்கலாமா? நம்மள சர்வீஸ்ல ஏதோ மாற்றம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு செய்யலாமா? இல்ல இல்ல. நம்மளுடைய திட்டம் ரொம்ப நேர்த்தியான திட்டம், பைபிள் படி கரெக்டா போகுது. ஆனா கொஞ்சம் இடை சேர்க்கை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம உலகத்துக்காக மாறாதபடி எலியா பாகால போல மாறக்கூடாதுங்க. அவங்கள விடுங்க, பாகால் கத்தட்டும், கூப்பாடு போட்டு எல்லாம் செய்யட்டும். இப்ப அது நமக்கு மிகப்பெரிய சோதனையாக என்ன செய்து மாறுகிறது. இந்த சோதனையை நீங்க ஜெயிச்சீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக எலியாவின் ஆவியை தேவன் என்ன செய்வார்னா ஊற்றுவார். ரைட்டா? இந்த விஷயத்த நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரி, அடுத்த 2-3 விஷயம் நான் சொல்றேன், நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அற்புதம் எதற்குன்னு நான் சொன்னேன். அற்புதம் எதற்குன்னு பைபிள் சொல்லுச்சு. எதை உறுதிப்படுத்த? எதை உறுதிப்படுத்த? வசனத்தை உறுதிப்படுத்த, சத்தியத்தை உறுதிப்படுத்த. இன்னும் தெளிவா சொல்ல போனா அந்தந்த காலத்துக்குரிய சத்தியத்தை உறுதிப்படுத்த தேவன் அற்புத வரத்தை கொடுக்கின்றார். ஆட்டுக்குட்டி மரிப்பது ரொம்ப முக்கியம். அந்த விஷயத்தை உறுதிப்படுத்த. அடுத்தது பரிந்து பேசுவது, அந்த விஷயத்தை உறுதிப்படுத்த. அடுத்த கிறிஸ்து அடுத்த லைனுக்கு போறாரு.
அதை உறுதிப்படுத்த. அப்படி நல்லா கவனிச்சீங்கன்னா எப்ப அற்புதம் வருது அப்படின்னா, அவருடைய பிள்ளைங்க எதை புரிந்து கொண்டாங்க, அற்புதத்தினுடைய தேவைக்கு உணர்ந்தாங்க அப்படின்னா, யார் யாரெல்லாம் அந்தந்த காலத்திற்குரிய சத்தியத்தை தெளிவாய் புரிந்திருக்கிறார்களோ அவங்க சத்தியத்தை புரிஞ்சிருப்பாங்க. they will understand the truth. அவங்க சத்தியத்தை புரிந்தவர்கள் அவர்கள் என்ன புரிஞ்சுப்பாங்கன்னு சொன்னா, அடுத்தது சத்தியம் போதிக்கின்ற கடமையும் புரிஞ்சுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரூத் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. அதற்கப்புறம் அந்த ட்ரூத்துக்கு பெற்றுக்கொண்ட அந்த சத்தியத்திற்கு நாம் என்ன செய்வது, நாம் எத்தனை நேரம் அவங்க அமைதியாவே இருப்பது, நம்ம எவ்வளவு காலம் இப்படியே தூங்கிட்டே இருக்கலாம். எழுந்து தேவன் கொடுத்த கடமைய பிரகாசிக்க, அந்த ஊழியர்களை எடுத்து செய்ய நாம் அந்த கடமையை புரிந்து கொள்வதற்காக சத்தியத்தை ஆராய வேண்டும். அப்ப சத்தியத்தை ஆராய்ஞ்சோம் சொன்னா கடமை நமக்கு புரியும். கடமை நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா சீஷர் மாதிரி மேல் வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த சத்தியம் உலகம் முழுவதும் போடுவேன், அப்ப பரிசுத்த ஆவியை தாரும் என்று நம்ம ஜெபம் பண்ணுவோம். அப்போ முதல்ல we have to understand the truth. சத்தியத்தை புரிந்து கொள்ளணும். புரிந்து கொள்ளும் பொழுது நாம் செய்ய வேண்டிய இந்த சரித்திர காலத்துல நாம் செய்து முடிக்க வேண்டிய கடமை என்ன? அவன் நோவா ஒரு மரப்பேழைய கட்டுனான். அங்க எஸ்ரா அங்க மக்களை வழிநடத்தி கொண்டு போனான். அவன் தானியேல் அவன் ஒரு காரியத்தை செய்தாப்ல. யோவான் ஸ்நானகன் பேப்டிசம் கொடுத்தாப்ல. அப்ப இப்ப மீதமான எலியாக்கள் அவர்கள் ஆவியை பெறணும் சொன்னா அவர்கள் செய்ய வேண்டிய கடமைதான் என்ன? பைபிளுக்கு போடுங்க, சத்தியத்தை படிக்கணுங்க. அவங்க குறிப்பா படிக்க வேண்டிய இக்காலத்துக்குரிய சத்தியம் எதுங்க? முத்தூது. அப்ப முத்தூத புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு செய்ய வேண்டிய ஆற்ற வேண்டிய கடமை என்னன்னு புரிய வரும். கடமை என்னன்னு புரிய வந்துச்சுன்னு சொன்னா, ஐயோ ஆண்டவரே, இவ்வளவு பெரிய கடமை எங்க மேல வச்சிருக்கீங்களே, நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவியின் பலத்தினால மட்டும்தான் முடியும்பா அப்படின்னு சொல்லிட்டு வாயில நம்ம புதுசா ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். டேப் ரெக்கார்டு ஜெபம், மற்றவர்களை தூங்க வைக்கிற ஜெபம், மற்றவர்களை எரிச்சல் ஊட்டுகின்ற ஜெபம், இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு மனசின் ஆழத்திலிருந்து, இருதயத்தின் அடித்தட்டில் இருந்து அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டுமே, அந்த பெரிய ஊழிய பாரம் நம் மீது அமர்த்தப்பட்டிருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே அந்த காரியத்தை முடிக்கணும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்காக மட்டுமல்ல, அங்க சத்தியத்தை சொல்லுவதற்காகவும் ஆவியானவர் வேணும் என்று சொல்லி ஜெபம். உங்களுக்கு இந்த சீக்வன்ஸ் புரியுதா? அற்புதம் எப்பங்க நடக்கும்? சரி, நான் சொன்னேன் வாகால் பேசட்டும், வாகால் கத்தட்டும், வாகால் நெருப்பு கூட கொண்டு வரட்டும், அதுக்கப்புறம் தான் எலியா பேசுவாருன்னு சொன்னேன். இப்ப சொல்லுங்க, நம்ம அற்புதங்களை செய்வதற்கு நேரம் வந்துருச்சா வரலையா? வந்துருச்சுங்க, வந்துருச்சு. நம்ம ரொம்ப வாகால கத்த விட்டோம், ரொம்ப அவங்க அற்புதங்களை செய்ய விட்டுட்டோம். நம்ம கொஞ்சம் இன்னும் காலையிலன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம். காலம் முடிகின்ற நேரத்துக்கு வந்துட்டோம். ஆக நீங்களும் நானும் அற்புதம் செய்கின்ற அந்த நபர்களாக மாறணும்னு சொன்னா சத்தியத்தை புரிந்திருக்க வேண்டும். நம்ம வாயிலிருந்து பின்மாறிக்காக ஜெபம் வரவே மாட்டேங்குது. குடும்ப ஜெபத்துல வரவே மாட்டேங்குது. நம்ம பேச்சுல, நம்ம மூச்சுல, சிறு பிள்ளைகள்கிட்ட பேசும்போதும், வாலிப பிள்ளைகள்கிட்ட பேசும்போதும் நம்ம என் தலைவலிக்கு, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், லோன் அடைக்கணும், இப்படிப்பட்ட ஜெபங்கள் தான் போயிட்டே இருக்குது. இந்த ஒரு பெரிய சாபக்கேடு எப்பங்க மாறும் சபையில? அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா ஒரு காரியம் வந்துருச்சுன்னா எல்லாம் முடியுமே. ஒரு காரியம் சைன் போட்டாருன்னா எல்லாமே சாங்ஷன் ஆகுமே. பின்மாறி வந்துருச்சுன்னா பாருங்க, எல்லா பிரச்சனையும் சால்வ். இந்த உலகமே பிடிச்சிரும். அப்புறம் என்ன பிரச்சனை நமக்கு? அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த ஜெபம் ஏன் என் வாயில வர மாட்டேங்குது? நம்ம வீட்டுல சகஜமாக பின்மாறிக்கா ஜெபம் பண்ணலாமா? குட்டி குட்டி ஜெபம் பண்ணலாமா? பெரிய பெரிய ஜெபம் பண்ணலாமா? உபவாசம் இருக்கலாமா? அப்படின்ற வாஞ்சை ஏன் நம்ம மத்தியில வர மாட்டேங்குது? ஏன்னா அதுதான் இந்த ஆசிரிப்பு கூடாரம் அற்புதம் என்ற பாடம் நமக்கு சொல்லி தருகிறது. நமக்கு இன்னும் முத்துவது புரியல. முத்துவதை புரிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் கடமையை புரிந்து கொள்ளுங்கள். கடமையை புரியும் பொழுது உங்க வாயிலிருந்து ஜெபங்கள் மாறும். அக்னி பிளம்பாய் உங்க ஜெபங்கள் மாறும். அந்த ஜெபத்திற்கு ஆவியானவர் பதில் கொடுப்பார். அப்பொழுது சத்தியத்திற்கு சிறகுகள் கொடுக்கப்படும்.
லெட்டருக்கு ஸ்டாம்ப் போட்டப்படும். அது என்னன்னு சொன்னா கிறிஸ்து மேல இருந்த ஆவி இங்க வந்து நம் மேல என்ன செய்யும் சொன்னா அமரும். இதை யார் புரிஞ்சுட்டாங்க தெரியுங்களா? வாங்க நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரத்துக்கு வேகமா வாங்க. நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம். சிம்சோன் அப்ப எப்படி புரிஞ்சுக்கிறான்னு பாருங்க. வாசம் முடிக்கலாமா? ஜட்ஜஸ் 16:27-28. அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது. அங்கு பெலிஸ்தரின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளும் ஆகிய ஏறக்குறைய 3000 பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள். சிம்சோன் எவ்வளவோ பெரிய நபர், ஆவியானவரை பெற்ற நபர். அவனை வச்சு வேடிக்கை பொருளா மாத்திட்டு 3000 பேர் அவனை வச்சு விளையாடுறாங்க. They play games with Samson. வசனம் 28. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கப்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். Remember me for one time. என்ன ஒரு விசை நினைத்தருளும். தேவனே என்னை பலப்படுத்தும். God strengthen me. God strengthen. அவன் வேடிக்கை பொருளா மாறிட்டான். அவன் ஊழியர்கள் எப்படி இருந்துச்சு ஆவியானவரை கொண்டு? இல்ல இப்ப அவன் ஜெபம் பண்றான். பா, என்னை எல்லாரும் பந்தாடுறாங்கப்பா, நான் யாரு எனக்கு தெரியும். ஆனா நான் என் தப்புனால கண் இழந்தவனாக, மாவரைத்தவனாக, மொட்டையாக்கப்பட்டவனாக இந்த தூண்ல என்ன கட்டி வச்சிட்டாங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா. ஒரு விசை பலப்படுத்துவீங்களா? ஒரு விசை. ஒவ்வொரு நிமிடமும் பரிசுத்தாவியால் வாழணும்பா. பரிசுத்தாவியை தாங்கப்பா. சத்தியம் கடைகோடிக்கு போகணும்பா, தீர்வுகளுக்கு போகணும்பா. எனக்கு அது உணர்வே இல்லாம இருக்குப்பா, பரிசுத்தாவியை தாங்கப்பா அப்படின்னு ஒரு விசை சிம்சோன் செய்தது போல நீங்களும் நானும் ஜெபிப்போம் சொன்னாங்க. பாகாலெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, தூக்கி ஓரம் போயிட்டே இருக்கும். விஷயம் புரியுதா? ஒரு விசை பலப்படுத்தும் என்று உளமார்ந்து கேட்பீர்களா? வாழுகின்ற வாழ்க்கை வாழ தவிக்கிறீர்களா? ஒரு நிமிஷம் தேவன்டேந்து பிரிந்தா விழுந்துடுறோம், விழுகிற அனுபவம் நிறைய உண்டா? உங்களுக்கு பரிசுத்தாவி தேவை. சத்தியம் பிறருக்கு சொல்லணும், ஆனா வல்லமையா போக மாட்டேங்குதே அப்படின்னு உணர்றீங்களா? ஒரு விசை பலப்படுத்தும் என்ற ஜெபம் உங்கள் உள்ளத்திலே ஒலிக்கட்டும். அது அநேகருக்கு சத்தியம் போய் சேருங்க. சோ சத்தியத்தை தெளிவா புரிந்து கொள்ளுங்க. அது உங்க ஜெபத்தை மாத்தும், உங்க கடமை உணர்வை கொடுக்கட்டும். அது சத்தியம் உலகத்துல சகல ஜாதிக்கு போய் சேருங்க. நாம் செய்ய வேண்டிய ஜெபம் எல்லாம், ஆண்டவரே எவ்வளவோ தப்பு செஞ்சுட்டப்பா, நான் மன்னிச்சிருங்க, ஒரு விசை உங்களுடைய ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துங்க அப்படின்னு ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். எலியாவின் ஆவி உங்கள் மேல் வரட்டும். ஆமென்.